Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட யூனிட் 2 the structural organization in plants and animals பத்தி தான் பார்க்க போறோம். இந்த யூனிட்ல we have 3 chapters. What are the 3 chapters அப்படினா morphology of flowering plants and then anatomy of flowering plants and then structural organization in animals. நம்ம ஆல்ரெடி யூனிட் 1 that is diversity in the living world ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுல டோட்டலா 4 chapters இருந்தது. என்னென்ன chapters அப்படினா the first chapter the living world and the second chapter that is biological classification and the third chapter that is plant kingdom and the final fourth chapter that is animal kingdom. இந்த 4 சாப்டரையும் நம்ம டீடைல்டா பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் திஸ் வீடியோ. ஓகே, நம்ம சேனல்ல கிளாஸ் 11 பயாலஜி அப்படின்ற பிளேலிஸ்ட்ல we have all the 4 chapters. ஓகே, அதுல we covered all the topics. எல்லா டாபிக்ஸும் டீடைல்டா பார்த்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா the 5th chapter morphology of flowering plants. flowering plants ஓட மார்ஃபாலஜியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாட் இஸ் மார்ஃபாலஜி? மார்ஃபாலஜி அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வெளிப்புற தோற்றத்தை பற்றி படிக்கிறது தான் we call it as மார்ஃபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் இருக்குது, ஃபிஷ்ஷஸ் இருக்குது, டைகர் தட் இஸ் அனிமல்ஸ் இருக்கு அண்ட் ஹியூமன்ஸ். இந்த ஒரு ஆர்கானிசம்க்கும் அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை பற்றி படிக்கிறத தான் we call it as மார்ஃபாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேர்ட்ஸ் இருக்குன்னா இட் ஹேஸ் விங்ஸ் இருக்கு அண்ட் தென் ஃபிஷ்ஷஸில் இட் ஹேஸ் ஸ்கேல்ஸ் இருக்கும் இங்கே அண்ட் தென் ஃபின்ஸ் இருக்கும் அண்ட் தென் அனிமல்ஸ் ஹேஸ் 4 limbs இருக்கு இல்லையா, 4 கால் இருக்கும் அண்ட் தென் ஹியூமன்ஸ் we have 2 hands and 2 legs இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமோட வெளிப்புற தோற்றத்தை தான் we call it as மார்ஃபாலஜி. தென் பிளான்ட்டோட மார்ஃபாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஒரு பிளான்ட்ஸும் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்டக்ஸ் இருக்குது, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்குது, கிராசஸ் இருக்குது, ஃப்ரூட் பியரிங் ட்ரீஸ் இருக்குது அண்ட் தென் பைன் ட்ரீஸ். இந்த ஒரு பிளான்ட்ஸ்லேயும் அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் மார்ஃபாலஜி இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். எஸ்பெஷலி த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் என்ன, தட் இஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம்ஸோட மார்ஃபாலஜியை தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்ஸில் என்னென்ன பார்ட் இருக்கும், தட் இஸ் த பார்ட்ஸ் of a plant. It has 2 major systems. What are they? The root system and the shoot system. Root system அப்படின்றது nothing but it is the underground part of a flowering plant. soil இருக்கு இல்லையா, அந்த சாயிலுக்கு கீழே இருக்க பிளான்ட்டோட பார்ட்டை தான் we call it as root system. ஓகே, அண்ட் shoot system அப்படின்னா இங்கே சாயில் இருக்குன்னா இந்த சாயிலுக்கு மேலே இருக்கு இல்லையா பிளான்ட்டோட பார்ட், இதை தான் we call it as shoot system. இந்த root systemல என்னென்ன வரும்னா it has only the roots because சாயிலுக்கு கீழே ரூட்ஸ்லாம் தானே இருக்கும் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில். அண்ட் shoot systemல என்னென்ன இருக்குன்னா it has stem, it has fruit, it has flower and then leaf. இதெல்லாமே come under the shoot system. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்ட்ஸாக டீட்டெயில்டாக பார்ப்போம். the first part என்ன பார்க்க போகிறோன்னா that is root. root அப்படின்றது nothing but it is the organ of a plant which lies below the soil surface. இங்கே இருக்குல்ல சாயில், இந்த சாயிலுக்கு கீழே இருக்க plant பார்ட்டை தான் we call it as roots. ஓகே, it has 3 type of root, that is primary roots இருக்கு, secondary roots இருக்கு and tertiary roots. primary roots அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா it is formed by the direct elongation of the radical அப்படின்றது nothing but it is a embryonic root. ஓகே, எம்ப்ரையானிக் ரூட் அப்படின்றது நத்திங் பட் இங்கே சீடு இருக்கு இல்லையா, விதை, இந்த விதை வந்து முளைக்கும் போது த ஃபர்ஸ்ட் ரூட் ஃப்ரம் அ எம்ப்ரையோ இங்கே வருது இல்லையா, இது ஜெர்மினேட் ஆகும் போது த ஃபர்ஸ்ட் ரூட் வருது இல்லை, அதுதான் we call it as radical, that is the embryonic root. ஓகே,
இந்த ரேடிக்கல்லேருந்து வரக்கூடிய the direct elongation இதை தான் we call it as primary roots. ஓகே, அப்போ secondary root அப்படின்னா the lateral roots from a primary root. primary rootலேருந்து சைடில் வளரும் இல்லையா கிளைகள் மாதிரி, அதை தான் we call it as secondary roots. ஓகே, அப்போ tertiary roots அப்படின்னா nothing but it is a lateral root from a secondary root. இந்த secondary rootலேருந்து பிரிஞ்சு வருது இல்லை, இதை தான் we call it as tertiary root. ஓகே, அப்போ rootlets அப்படின்றது nothing but it is a small root around the lateral roots. இங்கே இருக்கு இல்லையா சின்ன சின்ன root hairs மாதிரி இருக்குல்ல, இதை தான் we call it as rootlets. ஓகே, primary rootனா என்ன தெரியும், it is a direct elongation. இதுலேருந்து வரக்கூடியது தான் that is the secondary root, and secondary rootலேருந்து வரக்கூடியது தான் that is the tertiary root. ஓகே, இப்போ what is the function of root? rootோட functions என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா it absorbs the water and minerals from the soil. இங்கே சாயில் இருக்கு இல்லையா, இந்த சாயில்லேருந்து வாட்டர் மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மேலே இருக்குல்ல ஷூட் சிஸ்டம், ஸ்டெம், லீஃப், ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வாட்டர் நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இட் ப்ரொவைட் ஆங்கரேஜ் டு த பிளான்ட் பார்ட்ஸ். இந்த இடத்துல கிரிப்பாக பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ இந்த ரூட்டு தான் நங்கூரம் மாதிரி அந்த சாயிலில் கிரிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இட் ப்ரொவைட் த ஆங்கரேஜ் டு த பிளான்ட் பார்ட்ஸ் அண்ட் இட் ரிசர்வ் த ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது வந்து ஃபுட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அண்ட் ஃபைனலி இட் சிந்தசைஸ் த க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். இந்த பிளான்ட் பாடியில் இருக்க க்ரோத்தை ரெகுலேட் பண்ணக்கூடியதை தான் we call it as growth regulators. அந்த growth regulatorsை சிந்தசைஸ் பண்ணும் ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் cytokinin. cytokinin is one of the growth regulator. இது என்ன பண்ணும்னா it plays an important role in cell division. ஒரு செல் இன்னொரு செல்லாக டிவைட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த செல் டிவிஷனுக்கு it plays a important role. இந்த மாதிரி நிறைய growth regulators இருக்கு, ஆக்சின், ஜிப்பர்லின், சைட்டோகைனின். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிளாஸ் 12ல டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த மெயின் சைட்டோகைனின் growth regulator இருக்கு இல்லையா, that is synthesized by the roots. ஓகே, ஸோ these are the 4 main functions performed by the roots. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is root-ஓட types. We have 3 root system. The first one is taproot, the second one is fibrous root, and the third one is adventitious root. Taproot அப்படின்றது nothing but it is formed by the primary roots and branches. நம்ம primary root பார்த்தோம் இல்லையா, the direct elongation by the radicle. அந்த primary ரூட்ஸால் ஃபார்ம் ஆகக்கூடியதை தான் we call it as taproot system. இங்கே வந்து வெறும் primary roots இருக்கும் அண்ட் அதுலேருந்து சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்கும். இதை தான் we call it as taproot. இந்த taproot நம்ம எங்கே அதிகமாக பார்க்கலாம்னா in dicots, that is dicotyledonous plants. எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த dicot பிளான்ட்ல தான் we mostly see this type of root system. ஓகே, and the second one is fibrous root system. fibrous root அப்படின்றது nothing but it is formed by the several roots arising from the stem base. இங்கே இருக்கு இல்லையா ஸ்டெம், இதுலேருந்து நிறைய ரூட்ஸ் வரும். ஓகே, ப்ரைமரி ரூட்லேருந்து டெவலப் ஆகாமல் டேரெக்டாக ஸ்டெம்லேருந்து நிறைய ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் we call it as fibrous roots. இந்த fibrous rootsை we can easily see in monocots. monocotyledonous plants இருக்கு இல்லையா, இந்த monocotsல தான் இந்த fibrous root system அதிகமாக we can see. ஓகே, எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா that is the wheat plant. wheat plant is a monocotyledon plant. So wheat plants ஓட root எப்படி இருக்குன்னா it has a fibrous root system. ஓகே, and the third one is adventitious root system. adventitious root அப்படின்றது இந்த ரூட்ஸ் வந்து நார்மலாக ரேடிக்கல்லேருந்து வரும் இல்லையா, இது ரேடிக்கல்லேருந்து வராமல் it arises from a non-root tissues like stems, leavesலாம் இருக்குல்ல, அந்த stems, leavesலேருந்து வரக்கூடியதை தான் we call it as adventitious roots. that is the roots arise from the parts of a plant other than the radicle. radicle இல்லாமல் stems, leavesலேருந்து வரக்கூடிய ரூட்டை தான் we call it as adventitious roots. for example banyan tree, ஆலமரம் இருக்கு இல்லையா, ஆலமரத்தில் இருக்க விழுது எல்லாமே they are the roots. it come from the branches, அந்த கிளையிலேருந்து வரக்கூடிய roots. so that is the example of adventitious root system. ஓகே, இந்த ரூட் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டில் நிறைய ரீஜன்ஸ் இருக்குது.
என்னென்ன ரீஜன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா the first one is root cap. root cap அப்படின்றது நத்திங் பட் ரூட்டோட ஒரு மூடி மாதிரி பென் கேப் சொல்கிறோம் இல்லையா, பென்னோட கேப் எப்படி இருக்கும், பென்னை வந்துட்டு கவர் பண்ணியிருக்கும்ல, அந்த மாதிரி ரூட்டை கவர் பண்ணியிருக்கக்கூடியது தான் we call it as root cap. it covers the root at the apex. இந்த ரூட்டோட எண்டில் இந்த ரூட்டை கவர் பண்ணியிருக்கிறது தான் we call it as root cap. இது என்ன பண்ணுனா it protects the root apex. இந்த ரூட்டோட நுனி இருக்கு இல்லையா, இதை பாதுகாக்கும். that is we called as root cap. next என்ன ரீஜன் இருக்குன்னு பார்த்தோம்னா that is the region of meristematic activity. meristem அப்படின்றது nothing but it is the region consisting of a undifferentiated cells. okay, it has the capacity to divide into new cells. இந்த undifferentiated cells வேற வேற செல்ஸா மாறக்கூடிய capacity கொண்டது. we also call it as a growth point. it is very small, thin walled and with dense cytoplasm. இது வந்து ரொம்ப small region தான் and thin walled and with dense protoplasm. protoplasm அப்படின்றது nothing but cytoplasm and nucleus, இதெல்லாம் சேர்ந்தது தானே we call it as protoplasm. so in the region of meristematic activity it is a small region, okay, with a dense cytoplasm. and இந்த regionல தான் இந்த undifferentiated cells வந்து it divides repeatedly. அதனால தான் we also call it as growth point அப்படின்னு சொன்னோம் இல்லையா. so the growth point in root எதுன்னு கேட்டாங்கன்னா that is the region of meristematic activity. okay, and the next region above to the region of meristematic activity என்னன்னு பார்த்தோம்னா that is region of elongation. இந்த நேம்ல இருக்கு elongation அப்படின்னா that elongates. இந்த root region நீளமா வளரக்கூடிய இடத்தை தான் we call it as the region of elongation. that is it undergoes a rapid elongation and enlargement and it is responsible for the root growth in length. இந்த root வந்து லென்த்தா வளருது இல்லையா, அதுக்கான மெயின் ரீஜன் என்னன்னு பார்த்தோம்னா that is the region of elongation. for example தென்னை மரம்லாம் இருக்கு இல்லையா, தென்னை மரத்தோட வேர் வந்துட்டு இங்கேருந்து ஒரு 10 ஃபீட்டுக்கு நீளமா இருக்கும் இல்லையா, ஸோ அது எங்கிருந்து அவ்வளோ நீளமா வளருது அப்படின்னு பார்த்தோம்னா from the region of elongation. okay, next நம்ம என்ன பார்க்க போறோம்னா that is the region of maturation. இங்க இருக்கு இல்லையா, region of maturation, அந்த இடத்துல தான் the cells differentiate and mature. இந்த undifferentiated cells எல்லாமே நியூ செல்ஸாக ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம்ல, அந்த செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி எந்த இடத்துல மெச்சூர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா that is the region of maturation. and we also have the root hairs. root hairsன்றது இங்கே ஒரு thread like structure இருக்கு இல்லையா, இதை தான் we call it as root hairs. it is a fine, delicate and thread like structure. இந்த root hairs என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா it absorbs water and minerals from the soil. ரூட்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம், it absorption அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த root has தான் the main region in root. it absorbs the water and minerals from the soil. okay, this is all about roots. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா the second part, that is stem. stem அப்படின்றது nothing but it is the central axis. இங்க இருக்கு இல்லையா அந்த தண்டு பகுதி, இதை தான் we call it as stem. that is the ascending part of the axis. அந்த ரூட்லேருந்து நேராக வளருது இல்லை அசெண்டிங்கா, அந்த பார்ட்டை தான் we call it as stem. it bears branches, leaves, flowers and fruits. இதுலேருந்து தான் ஒரு கிளை ஃபார்ம் ஆகும் and then இலைகள் ஃபார்ம் ஆகும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா it is in the stem. okay, ஸ்டெம்முக்கும் ஷூட்டுக்கும் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்? ஸ்டெம் அப்படின்றது it is the central axis. இந்த ஒரு பார்ட்டை தான் நம்ம ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஷூட் அப்படின்றது சாயிலுக்கு மேலே இருக்க போர்ஷன் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் த ஷூட். இட் இன்க்ளூட்ஸ் ஸ்டெம் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் தட் இஸ் ஷூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெம் அப்படின்றது அந்த சென்ட்ரல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரல் ஆக்சஸை மட்டும் சொல்லக்கூடியது தான் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இட் டெவலப்ஸ் ஃப்ரம் அ பியூமியூல். plumule அப்படின்றது nothing but it is a embryonic shoot.
நம்ம ஆல்ரெடி எம்ப்ரையானிக் ரூட் அப்படின்னா பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் ரேடிக்கல். எம்ப்ரையானிக் ஷூட்டை தான் we call it as பிமியூல். இது என்ன பண்ணுன்னா இதுவும் சீட்லேருந்து எமர்ஜ் ஆகி வந்து இட் கிவ் ரைஸ் டு த ஷூட் சிஸ்டம். ஓகே, இந்த ரேடிக்கல் வந்துட்டு இட் இஸ் அ எம்ப்ரையானிக் ரூட். இது எமர்ஜ் ஆகி வந்து ரூட்ஸை ஃபார்ம் பண்ணும். அண்ட் பிமியூல்ன்றது இட் இஸ் அ எம்ப்ரையானிக் ஷூட். இது என்ன பண்ணும், இட் கிவ் ரைஸ் டு த ஹோல் ஷூட் சிஸ்டம். ஓகே, அண்ட் இந்த ஸ்டெம்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் அண்ட் பட்ஸ். நோட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் த பாயிண்ட் வேர் த லீவ்ஸ் பிரான்ச்சஸ் டெவலப். இந்த ஸ்டெம்லேருந்து லீவ்ஸ் வளருது இல்லையா, the point where the leaf develop, அந்த பார்ட்டை தான் we call it as nodes. இன்டர்நோட்ஸ் அப்படின்றது இங்கே ஒரு நோட் இருக்கு, இங்கே ஒரு நோட் இருக்கா, இந்த ரெண்டு நோடுக்கும் நடுவில் இருக்குல்ல ரீஜன், அதை தான் we call it as internodes. that is the section between two nodes. and then buds அப்படின்றது nothing but மொட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துல இருக்குல்ல ஸ்மால் அவுட்க்ரோத் லைக் ஸ்ட்ரக்சர், இதை தான் we call it as buds. ஸோ நோட்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும், அந்த ஸ்டெம்லேருந்து லீஃப் வந்துட்டு டெவலப் ஆகுது இல்லை, அந்த பாயிண்ட் இன் ஸ்டெம்மில் இருக்க அந்த பாயிண்ட் தான் we call it as nodes. ரெண்டு நோட்ஸ்க்கு நடுவில் இருக்க ரீஜன் தான் இன்டர் நோட்ஸ். அண்ட் பர்ட்ஸ் அப்படின்றது தட் இஸ் அ அவுட்க்ரோத் லைக் ஸ்ட்ரக்சர், மொட்டு, அதை தான் we call it as buds. ஓகே, இந்த ஸ்டெம் ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் க்ரீன் கலர். பட் லேட்டர் ரொம்ப க்ரோவாக ஓல்ட் ஆகும் போது இட் பிகம்ஸ் உட்டி அண்ட் டார்க் ப்ரௌன். நார்மலாக சின்ன செடியில் பார்த்தோன்னா ஸ்டெம் கலர் எப்படி இருக்கும், இட் இஸ் க்ரீன், ரொம்ப தின்னாக இருக்குமா. பட் அதே பெரிய மரத்துலலாம் பார்க்கும்போது ரொம்ப உட்டியாக ப்ரௌன் கலரில் இருக்குல்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டெம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இட் சப்போர்ட்ஸ் த லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இந்த ஸ்டெம்மில் தானே லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் இட் சப்போர்ட்ஸ் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அண்ட் இட் கண்டக்ட்ஸ் வாட்டர்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தேட்ஸ். அப்படின்னா ரூட்ஸ்லேருந்து வாட்டர் மினரல்ஸ்லாம் அப்சர்வ் ஆகி வருதா, அந்த அப்சர்வ் ஆகி வர்றது எல்லாத்தையும் கடத்திட்டு போய் அதர் பிளான்ட் பார்ட்ஸ், தட் இஸ் ஃப்ளவர், ஃப்ரூட், லீஃப்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லா பார்ட்டுக்கும் இட் காண்டக்ட்ஸ், அதை தான் we call it as conducts water, minerals and photosynthesis. and it also stores food, support and protect. and also it do vegetative propagation. vegetative propagation அப்படின்றது nothing but that is asexual reproduction. asexual reproduction நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, that is ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங்லாம் இருக்கு இல்லையா, ஒரு அவுட் க்ரோத் மாதிரி ஃபார்ம் ஆகி இட் கிவ் ரைஸ் டு அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதே மாதிரி இதோட ஸ்டெம் வந்து டிவைடட் ஆகி இட் ஃபார்ம்ஸ் அ ஃப்ராக்மெண்ட்ஸ். அண்ட் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து இட் டெவலப்ஸ் இன் டு அ நியூ இண்டிவிஜுவல், அதை தான் we call it as asexual reproduction. so it plays a role in asexual reproduction. this is all about the functions of stem. next நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா that is leaf. Leaf is an important vegetative organ for photosynthesis. First vegetative organs அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா that is root, stem and then leaf. இது எல்லாமே it is a vegetative organ. it mainly focus on growth and do essential functions. reproductive organs தான் fruits and flowers. so leaf is a important vegetative organ for photosynthesis. photosynthesisன்றது என்ன, it traps the light energy and convert carbon dioxide and water into oxygen and sugar, that is glucose. அதை தான் we call it as photosynthesis. so photosynthesis மெயினாக எங்கே நடக்கும், it takes place in the leaf of a plant. ஓகே, இந்த leaf எப்படி இருக்குன்னா it is a lateral flattened structure. இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா, அண்ட் தென் இது வந்து சைடில் இருக்கும், இந்த ஸ்டெம்மோட சைடில் தான் லீவ்ஸ் இருக்கும், அதை தான் we call it as lateral flattened structure born on stem. and it develops at node. நோடுன்றது the point where the leaf develop. அந்த நோட் ரீஜனில் தான் இந்த லீவ்ஸ் வந்துட்டு started growing. and it bears a axile bud. bud அப்படின்றது மொட்டு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா, axile bud அப்படின்றது nothing but இந்த ஸ்டெம்மோட லேட்ரல் சைடு. இந்த லேட்ரல் சைடில் அரைஸ் ஆகக்கூடிய பட் தான் we call it as axile bud. we also have a terminal bud. terminal
டெர்மினல் பட் அப்படின்னா இந்த ஸ்டெம்மோட டிப் இருக்கு இல்லையா, டெர்மினல் எண்ட், அந்த எண்டில் வர்றது தான் we call it as terminal bud. But leaf bears a axile bud. இந்த axile bud தான் it develops into the branches. இங்கே சின்ன மொட்டு மொட்டாக ஃபார்ம் ஆகி அதிலிருந்து தான் ஒரு கிளையாக இது ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் இந்த லீவ்ஸ் மெயினாக எந்த இடத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகும்னா இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் அ ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். நமக்கு மெரிஸ்டம் அப்படின்னா நல்லா தெரியும், தட் இஸ் இட் இஸ் அ ரீஜன் ஆஃப் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ். ஷூட் அப்படின்னாலும் நமக்கு தெரியும், பட் எப்பிக்கல் அப்படின்னா என்ன, விச் இஸ் நத்திங் பட் இந்த ஷூட் இருக்கு இல்லையா அதோட டிப்பை தான் we call it as epical, that is tip of shoot. ஸோ ஷூட்டோட டிப்பில் இருக்கக்கூடிய அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் தான் இட் டிஃப்ரென்ஷியேட்டட் டு ஃபார்ம் அ லீவ்ஸ். ஓகே, அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா the leaves originate from a shoot apical meristem. ஓகே, இப்போ நம்ம லீஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். லீஃபோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹேஸ் 3 மெயின் பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீஃப் பேஸ், அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் petiole, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் lamina. லீஃப் பேஸ் அப்படின்றது நத்திங் பட் இந்த நோட்லேருந்து லீஃப் வருது இல்லையா, அந்த ரீஜியனை தான் we call it as லீஃப் பேஸ். இந்த லீஃபோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, இதை தான் we call it as லீஃப் பேஸ். அண்ட் petiole அப்படின்றது இட் இஸ் அ லீஃப் ஸ்டாக். இந்த இலையோட காம்பு இருக்கு இல்லையா, இதை தான் we call it as petiole. அண்ட் lamina அப்படின்றது the entire leaf இருக்கு இல்லையா, it has veins. இந்த veins and then இந்த leaf, இந்த மெயின் பார்ட்டை தான் we call it as lamina. ஓகே, இப்போ நம்ம ஒரு பார்ட் பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். The first one is leaf base. It is a basal part that attached to the leaf to the stem. நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த லீஃபோட பேஸ் பார்ட் அடிப்பகுதியை தான் we call it as leaf base. It may bear stipules. Stipules அப்படின்றது it is a small leaf like structure. இங்கே இருக்கு இல்லையா ஒரு outgrowth, இதை தான் we call it as stipules. இது யூஸ்வலாக எங்கே இருக்குன்னா இந்த லீஃப் பேஸ் பக்கத்தில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த லீஃப் பேஸ் ஆல்சோ bears stipules. Okay, in monocotyledons the leaf base expands wholly or partially. monocotyledons plants இருக்கு இல்லையா, those plants having single cotyledon, அதை தான் we call it as monocotyledons. இந்த monocotsல இருக்க leaf base வந்துட்டு நல்லாவும் expand ஆயிருக்கும் ஆர் பார்ஷியலாகவும் expand ஆயிருக்கும். பட் in leguminous plants அப்படின்னா பயிர் வகைகளை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட்ஸை தான் we call it as leguminous plants. இந்த leguminous plantsல the leaf base are swollen. இங்கே இருக்கு இல்லையா இந்த லீஃப் பேஸ் நல்ல பல்ஜாக இருக்குல்ல, இதை தான் we call it as pulvinous. ஓகே, leguminous plantsல இந்த leaf base are swollen, that is we called as pulvinous. Next the second part is petiole. petiole அப்படின்றது it holds the leaf blade. இங்கே பார்த்தோம் இல்லையா லீஃபோட காம்பு, இதை தான் we call it as petiole. it is a long thin flexible structure. இது வந்துட்டு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இப்படி வளையக்கூடியதாக இருக்கும். it allow the leaf blades to flutter in wind. இந்த petiole வந்துட்டு நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் காற்றடிக்கும் போது இது நல்லா ஆடும். யூஸ்வலாக நமக்கு காற்றே வரலன்னா மரத்து அடியில் போய் நின்னோன்னா நல்லா காற்று வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா இந்த petioles தான். இந்த petioles ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் காற்றடிக்கும் போது இது நல்லா ஆடி இன்னும் நிறைய காற்றை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இது சப்போஸ் ரொம்ப ரிஜிடாக ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னா இட் டஸ் நாட் மூவ். ஓகே, இது வந்து காற்றடிக்கும் போது ஆடவே ஆடாது. திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் அபவுட் petiole. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் lamina. லாமினான்றது த க்ரீன் எக்ஸ்பேண்டட் பார்ட் வித் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். இந்த வெயின்லெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, தட் இஸ் இலையில் இருக்கக்கூடிய நரம்பு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த green part containing in the veins and veinlets தான் we call it as lamina. and in the main ஒரு prominent vein இருக்கு இல்லையா, இந்த மெயின் நரம்பு, இதை தான் we call it as midrib. okay, it is present in the middle of a lamina, அதனால தான் we call it as midrib. இந்த லாமினால இருக்க வெயின்ஸ் என்ன பண்ணுன்னா இட் ப்ரொவைட்ஸ் ரிஜிடிட்டி. இந்த லீஃப் வந்து சீக்கிரமாக கிழிஞ்சு போகாமல் ரிஜிடாக இருக்கிறதுக்கு இந்த வெயின்ஸ் தான் இட் ஹெல்ப்ஸ். அண்ட் இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் அ சேனல்.
சேனல் அப்படின்றது நத்திங் பட் இட் டிரான்ஸ்போர்ட் வாட்டர் மினரல்ஸ் ஃப்ரூட்ஸ் த்ரூ த லீஃப். இந்த ஒரு லீஃப் பகுதியிலையும் இந்த ஃபுட்டு வாட்டர் எல்லாம் எது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த வெயின்ஸ் வழியாக தான் இந்த ஃபுட்டெல்லாம் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, அண்ட் இந்த லேமினாவோட ஷேப், இதோட மார்ஜின், அப்பெக்ஸ், சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் இன்சிஷன்ஸ் வேரிஸ். இதோட ஷேப் வந்து ஒரு பிளான்ட்டுக்கும் இட் டிஃபர்ஸ். அண்ட் இதோட மார்ஜின், இதோட இந்த விளிம்பு பகுதி இருக்கு இல்லையா, இட் வில் பி லைக் திஸ். இந்த மாதிரி லீவ்ஸாகவும் இருக்கும் ஆர் இந்த மாதிரி பிளெயின் லீவ்ஸாகவும் இருக்கும். இதோட மார்ஜின்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் எபிக்ஸ், இதோட டிப் இருக்கு இல்லையா, இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் த இன்சிஷன், இது எல்லாமே ஒரு பிளான்ட்டுக்கும் இட் வேரிஸ். திஸ் இஸ் ஆல் அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தட் இஸ் வீனேஷன். வீனேஷன் அப்படின்றது நத்திங் பட் இந்த வெயின்லெட்ஸ்லாம் லேமினால இருக்கு இல்லையா, அதோட அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as venation. இதில் 2 types இருக்கு. The first one is reticulate venation and the second one is parallel venation. ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்றது இதில் இருக்க வெயின்ஸ் வந்து இர்ரெகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே இருக்கு இல்லையா, கண்ணா பின்னாடி இப்படி அரேஞ்ச் ஆகிருக்குல்ல ஒரு நெட்வொர்க்காக, இதை தான் we call it as reticulate venation. இதை மோஸ்ட்டாக எங்கே பார்க்கலான்னா it is seen in dicotyledon பிளான்ட்ஸில் தான் இது மோஸ்ட்லி seen. ஓகே, எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா மேங்கோ பிளான்ட் இருக்கு இல்லையா, மேங்கோ பிளான்ட்ல it exhibits reticulate venation and also ரோஸ் பிளான்ட்டோட லீவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இட் ஆல்சோ பெர்ஃபார்ம் ரெட்டிகுலேட் வீனேஷன். அண்ட் வாட் இஸ் பேரலல் வீனேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா the veins run parallel to each other. இங்கே இருக்கு இல்லையா, எல்லாமே பேரலாக இருக்குல்ல, ஒன்றுத்துக்கு ஒன்று இடிக்காமல். இந்த இடத்துல வந்து கஜமுஜான்னு இருக்கா, இந்த இடத்துல ஒன்று பேரலாக இருக்குது. அதை தான் we call it as parallel venation. It is seen in monocot plants. monocot plantsல தான் parallel venations அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் பனானா லீஃப். வாழையில இருக்கு இல்லையா, ஸோ they exhibit parallel venation. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் venation. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லீஃபோட டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லீஃபை we classified into 2 types. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா the simple leaf and another one is compound leaf. simple leaf, compound leaf அப்படின்றது nothing but it is very simple. simple leaf அப்படின்னா consist of a single leaf blade. இந்த ஒரு லீஃப் மட்டும் இருக்கு இல்லையா இந்த ஸ்டெம்லேருந்து, அதை தான் we call it as simple leaf. that is the lamina is entire or when incised the incisions do not touch the midrib. ஓகே, இதை தான் we call it as simple leaf. அப்போ compound leaf அப்படின்னா it is divided into multiple leaflets. நிறைய leaflets, these are attached to the common stalk. இந்த ஒரு common stalkல தான் இந்த நிறைய leaflets arrange ஆயிருக்கும். இதை தான் we call it as compound leaf. Incisions of the lamina reach up to the midrib breaking into number of leaflets. simple leafல ஒரு leaf blade மட்டும்தான் இருக்கும். காம்பவுண்ட் லீஃப்ல நிறைய லீஃப்லெட்ஸ் இருக்கும். இட் அட்டாச் டு த காமன் ஸ்டாக். இந்த காமன் ஸ்டாக்கை தான் we call it as racase. ஓகே, அண்டர்ஸ்டுட். சிம்பிள் லீவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் ஹைபிஸ்கஸ். செம்பருத்தி பூச்செடிலாம் இருக்கு இல்லையா, செம்பருத்தி பூச்செடி அண்ட் ஆல்சோ மேங்கோட லீஃப்லாம் இருக்கு இல்லையா, தே ஆர் சிம்பிள் லீவ்ஸ். அண்ட் காம்பவுண்ட் லீவ்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா தட் இஸ் நீம், வேப்ப மரம் இருக்குல்ல, they have the compound leaves. okay, and further in the compound leaves further classified into 2 types, that is pinnately compound and palmately compound. pinnately compound அப்படின்றது nothing but இந்த leaflets இருக்கு இல்லையா, it present on the common axis. இந்த ratches சொன்னோம்ல, இந்த leaflets எல்லாமே ஒரு லீஃப்லெட்ஸும் இந்த காமன் ஆக்சிஸ் அதாவது ராச்சஸில் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பட் பால்மேட்லி காம்பவுண்ட் அப்படின்னா பாம் அப்படின்றது உள்ளங்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த உள்ளங்கையிலேருந்து நிறைய விரல் இருக்கிற மாதிரி காமன் பாயிண்டில் எல்லா லீஃப்லெட்ஸும் அட்டாச் ஆகியிருக்கும். இதை தான் we call it as palmately compound. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா தட் இஸ் சில்க் காட்டன். சில்க் காட்டனில் இருக்க லீவ்ஸ் எல்லாமே they are palmately compound and pinnately compound. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா நீம் லீவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, வேப்ப மரத்தில் இருக்க இலை, they are pinnately compound leaves. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபீச்சர் பார்க்க போறோம்னா that is phyllotaxy. phyllotaxy அப்படின்னா nothing but phyllo
Phyle அப்படின்னா that is leaf. And taxi அப்படின்றது nothing but it is a arrangement. ஓகே, அப்போ Phyllotaxy அப்படின்னா என்ன? That is the arrangement of leaves. Leaves வந்து இந்த ஸ்டெம்லையோ பிரான்ச்லையோ எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அதை தான் we call it as Phyllotaxy. இந்த Phyllotaxyல we have 3 arrangements. First என்ன அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தோம்னா that is alternate. Alternateனா என்ன? மாறி மாறி இருக்கிறது தானே we call it as alternate. That means ஒரு லீஃபும் alternate mannerல அரேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே, that is the single leaf arises at each node in alternate manner. இதுதான் we call it as alternate Phyllotaxy. Examples என்னன்னு பார்த்தோம்னா that is China rose, mustard and sunflower plants. China rose அப்படின்றது nothing but it is the hibiscus. Hibiscus தான் we also call it as China rose. And mustard plant இருக்கு இல்லையா, mustard plant it exhibits the alternate Phyllotaxy and also the sunflower plants. Okay, second type of arrangement என்னன்னு பார்த்தோம்னா that is opposite. Opposite அப்படின்னா ஒரு லீஃபும் it is attached opposite to the another leaf. இதுதான் we call it as opposite. That is the pair of leaves arise at each node and lies opposite to each other. நம்ம alternateல single leaf மட்டும் alternate மாறி மாறி place ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, oppositeல pair of leaves ரெண்டு லீவ்ஸ்மே ஆப்போசிட்ல பிளேஸ் ஆகியிருக்கும். ஓகே, இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா that is calotropis and goa plant. goa plant கொய்யா மரம் இருக்கு இல்லையா, ஸோ கொய்யா மரத்தில் இருக்க அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா that is opposite Phyllotaxy. and calotropis அப்படின்றது எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பூவை உடைச்சா கூட பட்டன் சவுண்டு வரும்ல, that is also called as milkweed அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் we call it as calotropis. And third arrangement என்னன்னு பார்த்தோம்னா that is hold Phyllotaxy. hold அப்படின்றது nothing but more than 2 leaves arise at a node and form a whole. இந்த circular arrangement தான் we call it as whole. ஸோ ஒரு லீவ்ஸும் சர்க்குலராக அரேஞ்ச் ஆகியிருக்கும், அதை தான் we call it as hold Phyllotaxy. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா Alstonia. ஓகே, this is about Phyllotaxy and its types. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபீச்சர் பார்க்க போறோம்னா that is flower. flower அப்படின்றது nothing but it is a modified shoot. நம்ம நார்மல் ஷூட் இருக்கு இல்லையா, அது வந்து மாடிஃபை ஆனதை தான் we call it as flower. என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா shoot apical meristem changes to the floral meristem. ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஷூட்டோட டிப்பில் இருக்கக்கூடிய அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸை தான் we call it as ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம். அந்த மெரிஸ்டம் it changes to the floral meristem. இது என்ன ஆகும்னா அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸ் எல்லாமே ஃப்ளோரல் செல்ஸாக it differentiated. அதை தான் we call it as floral meristem. ஸோ floral meristemல இருக்க எல்லா அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸும் it give rise to a different floral parts. ஃப்ளோரலில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸாக இருக்கும். அதனால தான் the flower is called as a modified shoot. and இதில் இருக்க internode does not elongate and the axis is condensed. axis இருக்கு இல்லையா, இந்த floral axis வந்துட்டு ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்கும், ரொம்ப சுருக்கமாக இருக்கும். and இதோட internode இருக்கு இல்லையா, ஒரு நோடுக்கும் பிட்வீனில் இருக்க ரீஜியன் அது வந்து elongate ஆகாது. ஓகே, and it apex produces different kinds of floral appendages. அதோட எண்ட்லேருந்து ஒரு floral பார்ட்ஸாக இது ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்பெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்பெக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதோட காம்பு வரும் and then அதுலேருந்து ஒரு floral பார்ட்டாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, when the shoot tip transform into a flower it is always solitary. இந்த ஷூட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதோட ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஃப்ளவர் எப்போவுமே ஒரே ஒரு ஃப்ளவராக இருக்கும். அதை தான் we call it as solitary. solitary அப்படின்றது nothing but that is single. ஸோ இந்த ஷூட் டிப்லேருந்து ஏதாவது ஒரு ஃப்ளவர் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் மஸ்ட் பி அ சாலிட்டரி ஃப்ளவர். ஓகே, அண்ட் இந்த ஃப்ளோரல் ஆக்சிஸ் அப்படின்றது நத்திங் பட் இந்த ஃப்ளவர்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சிஸை தான் we call it as floral axis. இந்த ஆக்சிஸ்லேருந்து தான் ஒரு ஃப்ளவராக இட் ஸ்டார்டட் ஃபார்மிங். அண்ட் ஹவு த ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்டு இன் த ஃப்ளோரல் ஆக்சிஸ், அதை தான் we call it as inflorescence. inflorescence அப்படின்னா the arrangement of flowers
on a floral axis. அந்த floral axis இருக்கு இல்லையா, அதில் flowers வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் ஃப்ளவராக இருக்கா ஆர் bunches ஆஃப் ஃப்ளவராக ஃபார்ம் ஆகியிருக்கா, அதை பற்றின அரேஞ்ச்மெண்ட்டை தான் we call it as inflorescence. ஓகே, we have two types of inflorescence. என்னென்ன two types அப்படின்னு பார்த்தோம்னா, that is racemose and then Cymose. Racemose inflorescence அப்படின்றது nothing but இதோட main axis இருக்கு இல்லையா, this is the floral axis. It continues to grow. இது வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா, இந்த ஃப்ளோரல் ஆக்சிஸோட சைடில் தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, தட் இஸ் த ஃப்ளவர்ஸ் ஆர் born laterally in acropetal succession. ஆக்ரோபெட்டல் அப்படின்றது இந்த சென்ட்ரல் ஆக்சிஸ் கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்கா, இதோட லேட்ரல் ஸ்லைடில் தான் ஃப்ளவர்ஸ் ஒன்று ஒன்றா ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆனோடனே அண்ட் தென் அந்த மெயின் ஆக்சிஸ் ஸ்டார்டட் க்ரோயிங், அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் அகைன் த மெயின் ஆக்சிஸ் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ ஓல்டு ஃப்ளவர்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் இன் த பேஸ் அண்ட் யங் ஃப்ளவர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அட் த டாப் எபிக்ஸ். ஓகே, இதுதான் we call it as acropetal succession. But Cymose it has a basipetal order. Cymose என்ன ஆகும்னா the main axis terminates. இந்த main axisல flower ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதோட growth அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அதை தான் we call it as Cymose inflorescence. It has a basipetal order. Basipetal orderனா first இந்த main axis grow ஆகிட்டே இருக்கு and then flower once form ஆயிடுச்சு அப்படின்னா அதோட growth வந்து ஸ்டாப் ஆகிடும் and then another flower இன்னொரு axisல தான் grow ஆகும். ஸோ அப்போ அந்த old flower எங்கே இருக்குன்னா that is at the top and the young flower எப்படி இருக்குன்னா that is at the base. Okay, அதை தான் we call it as basipetal order. So Racemose has a acropetal order and Cymose has a basipetal order. Cymose இதோட growth வந்து லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் ஃப்ளவர் வந்துருச்சுன்னா அதோட மெயின் ஆக்சிஸோட growth வந்து டெர்மினேட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் இன்ஃப்ளாரசன்ஸ். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்குது. லைன் பை லைன் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் மார்ஃபாலஜி அப்படின்னா என்ன, அண்ட் தென் பிளான்ட்டோட பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருந்தது, ரூட் சிஸ்டம்னா என்ன, ஷூட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ரூட் அப்படின்னா என்ன அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ரூட், டேப் ரூட்னா என்ன, ஃபைபர்ஸ் ரூட்னா என்ன, அட்வென்டியஸ் ரூட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் ரூட்டில் உள்ள ரீஜியன்ஸ், ரூட் கேப், மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, எலாங்கேஷன், மெச்சுரேஷன், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. த ரீஜன்ஸ் ஆஃப் த ரூட் அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த செகண்ட் பார்ட் ஸ்டெம் அப்படின்னா என்ன, ஸ்டெம் இஸ் டெவலப் ஃப்ரம் அ பியூமியோல், தட் இஸ் எம்ப்ரியானிக் ஷூட்லேருந்து வரும்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அண்ட் த தேர்ட் பார்ட் லீஃப், லீஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அண்ட் தென் அதோட ஃபங்க்ஷன் என்னென்ன, அதோட பார்ட்ஸ் தட் இஸ் லீஃப், பிளேட், பீட்டியோல், லேமினாலாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் வீனேஷன் என்னன்னு பார்த்தோம். வீனேஷன்ல 2 டைப்ஸ் பார்த்தோம், தட் இஸ் ரெட்டிகுலேட் வீனேஷன், பேரலல் வீனேஷன் பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் லீவ்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம், தட் இஸ் சிம்பிள் லீஃப்னா என்ன, காம்பவுண்ட் லீஃப்னா என்ன. Compound leaf are further classified into 2 types, that is pinnately compound and palmately compound. And then அதோட examples பார்த்தோம் இல்லையா. And then என்ன feature பார்த்தோம், that is Phyllotaxy. Phyllotaxyனா என்னன்னு பார்த்தோம். அண்ட் அதில் இருக்க 3 types of Phyllotaxy, that is alternate, opposite and hold. 3 type of Phyllotaxy பார்த்தோம் இல்லையா. அண்ட் தென் ஃப்ளவர், ஃப்ளவர்னா என்ன, that is the modified shoot அப்படின்னு பார்த்தோமா. அண்ட் அதில் இருக்க கேரக்டரிஸ்டிக், that is inflorescenceனா என்னன்னு பார்த்தோம். அண்ட் அதில் இருக்க 2 types of inflorescence, that is Racemose inflorescence and Cymose inflorescence. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டூட். இஃப் there is any doubt, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், தட் இஸ் ஃப்ளவர், ஃப்ரூட், சீட் அண்ட் தென் ஹோல் பிளான்ட்டோட செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். See you guys in the next video. Bye bye.